இப்போ டாப் நாச். இப்போ தெரியுது ஏன் அவ்வளோ கூட்டம் வந்தது. Hi guys. Welcome back to our channel. This is Shravani. This is Muthu Prasanna. Today we are really excited to share this video with you guys. Yes. Actually, நீங்க thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்க இன்னைக்கு பிரியாணி ட்ரை பண்ண போறோம். Yes, Chennai's top 5 biryani joints. ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நாதா. இது வந்துட்டு நாங்க வந்து இந்த லிஸ்ட் எடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த சர்வே வி டுக் ஆன் த கமெண்ட் செக்ஷன். வேற சேனல்ஸ்லயும் சரி இல்லை வந்து நாங்கள் வீடியோஸ் எங்கே பார்த்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷன் பப்ளிக் ரிவ்யூவை பொறுத்து நாங்கள் எடுத்திருக்கிற லிஸ்ட் தான் இது. ஸோ வந்து we are excited to try these biryanis. ஸோ இப்போ நான் இந்த 5த்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எங்கள் 1 to 5 அப்படின்னு ரேங்க் கொடுக்கலான்னு இருக்கோம். அண்ட் மெயின்லி இது வந்து எங்களோட பெர்செப்ஷன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். இது எங்க சைடு ஆஃப் ரிவ்யூ அவ்வளவுதான். அண்ட் இட் இஸ் லைக் இந்த பிரியாணிஸ் எதையும் வந்து நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணாத பிரியாணிஸ் தான் எடுத்திருக்கோம் மெயினா பிகாஸ் we wanted to give a honest review. இத்தனை பிரியாணி ட்ரை பண்ணலங்கிறது ஒரு மானக்கேடு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணியை ட்ரை பண்றதுக்கு. so let's get into the video. so first up யாமோயிதன் பிரியாணி. இதுதான் பேக்கேஜிங். ஆக்சுவலா இப்பதான் வந்தது டெலிவரியில. ஸோ இதுதான் சைஸ். இதுதான் சைஸ். குவான்டிட்டி இவ்வளோ இருக்கு. உள்ள போட்டா தான் தெரியும். பிரியாணி யாமோயிதன் பிரியாணி ட்ரை பண்ண போறோம். ஃபுல்லாக சாப்பிட போறது சும்மா டேஸ்ட் தான் பண்ண போறோம் பிகாஸ் நிறைய 5 ட்ரை பண்ணோம். ஸோ பீஸ் இஸ் குட். சரிவா ஃபர்ஸ்ட். நான் யாமோயிதன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். டேஸ்ட் இஸ் குட். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. ஐ மீன் ஃபார் மை லைக்கிங். நைஸ். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஒரு மாதிரி ஸ்மோக்கி டம் ஸ்மெல். சரி நீங்க என்ன ரேட் மாதிரி இருக்கு? for 10 3 அந்த 5ல என்ன ரேட்டிங் லெவல் பண்ணியா? ஃபர்ஸ்ட் இத தான் ட்ரை பண்ணிருக்கோம். சோ I'll keep it in 2 for my perception because மிச்ச நாள் எப்படி இருக்க போகுது தெரியாது. மாற கூட செய்யலாம். so ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் எனக்கு ஃபீல் ஆகல. so I guess it will be around 2 I like the smoky smell in it. Smoky smell and taste ஒரு மாதிரி அந்த barbecueல ஒரு smoky taste வரலாம் அப்படி இருக்கு. so I like it. so 2 3. so next வரும்போது நாங்க ஸ்வாப் பண்ணிடுவோம். மேபி இது நல்லா இருந்துச்சுன்னா அதை தள்ளி வச்சிடலாம் அப்படி நாங்க பண்ணிடுவோம். நார்மலா வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும் தெரியுமா? அந்த I prefer கத்திரி கொஞ்சம் புளிப்பா இருக்க மாதிரி. I prefer so அது சூப்பரா இருக்கு. that is one of the main thing. ஆமா. நான் பச்சடி அவ்வளவு சாப்பிட மாட்டேன். எனக்கு கத்திரிக்காய் தான் ரைத்தா சாப்பிட மாட்டேன். கத்திரிக்காய் is really good. like அந்த பிரியாணியோட சமையா மேட்ச் ஆகுது. it's really good. now I can say 2. எனக்கு தெரியும் அதனால ஓபன் பண்ணி போட்டேன். okay for now we are giving this யாமோயிதன் biryani 2. we are going to keep this in 2. second. so அவங்க ஸ்வீட்டும் கொடுத்திருக்காங்க இதுல. and basically we sanitize every box. எல்லாத்தையும் sanitize பண்ணிருக்கோம். இப்போதைக்கு அதான் ரொம்ப important. நீங்க வெளில ஆர்டர் பண்ணாலும் do sanitize the boxes. இந்த பிரெட் அல்வாவா? I guess so. bread alva நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. அதான் லைக் அதான் கரெக்ட்டா சொல்லணும்னா குலாப் ஜாமுனோட உள்ள இருக்க பாஸ்தா. perfect. அப்படிதான் இருக்கு. literally
பிரெட் அல்வா அப்படின்னா ஐ டோன்ட் நோ, பட் அந்த ஆனால் ஸ்வீட்னு யோசிக்கும் போது டேஸ்ட் இஸ் ரியலி குட். குலாப் ஜாமுன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். Now let's move on to the second one. Second one. So next on the list, Yes, is Salem RR biryani. Unavagam. Salem RR biryani unavagam. Biryani Unavagam. Yes. Packaging white cover. Adilla they have given General packaging தான் இது. ஆமா general packaging. Nothing special. But ஆனா packaging வந்து நம்ம கன்சிடர் பண்ண கூடாது பிரியாணிக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேம் ரேட் சேம் பிரைஸ் தான். தான். 250 something சிக்கன் பிரியாணி எல்லாமே. This is கத்திரிக்காய் இதுவும் கொடுத்திருக்காங்க. கத்திரிக்காய் and பச்சடியா இது கத்திரிக்காய். அது ஏதோ ஒன்னு கத்திரிக்காய் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ரைத்தா கொடுத்திருக்காங்க. So let me open it. நமஸ்தே. You can see. Okay. வாழையில. Wow, இலையில இது பண்ணி கொடுத்திருக்காங்க. கலரே டோட்டலி டிஃபரண்டா இருக்கு. பிரியாணி கலர்ல இட்ஸ் very something light. around யாமுதி வந்து ஒரு மாதிரி Orange. yellowish orange. இது டோட்டல் yellow கலர்ல இருக்கு. full yellow. Smell பண்ணு. How the smell? Like அந்த ஊரு சைடு பண்ணுவாங்க ஊசல் பிரியாணி. சேலம் அதான் சேலம். சேலம் ஸ்டைல் இது. இதுவும் நாங்க ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ட்ரை பண்ணிருக்கேன். எப்போ ட்ரை பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இப்போ யோசிக்கும் போது தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. ஓகே we don't know எந்த ரேங்க்ல வைக்க போறோம். Let's get going. Yeah. ஸ்வீட்டா இருக்கு ஆக்சுவலி. கொஞ்சம் ஸ்வீட்டா லைக் ஆஃப்டர் டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கு. which I love. I like it. Yeah. எனக்கு கிளாசிக் ஊர் ஸ்டைல் பிரியாணி பக்கா ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கு. அண்ட் கத்திரிக்காய் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ கத்திரிக்காயோட அப்படியா? ஆமா புளிப்பு மாதிரி இல்ல, லைட்டா கொஞ்சம் கசக்கற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு एक्चुअली அவ்வளவா பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. So now for the piece. Fully cooked actually. Completely cooked. பெரிய பீஸா இருக்கு. I was thinking ஏன்னா நான் பெரிய பீஸ் ப்ரிஃபர் பண்ணாத ரீசன் அதுதான். பெரிய பீஸா இருந்தா குக் ஆகாது உள்ளன்றதுக்காக. பீஸ் இஸ் நைஸ்லி குக். நல்லா அந்த விரிஞ்சு அந்த லேயர்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. சிக்கன் லேயர் தீனா தெரியுது. ஆமா. அண்ட் மெயின் விஷயம் ஸ்பைஸ் நிறைய சாப்பிட கூடாது. ஐ மீன் சாப்பிட முடியாதவங்க they can prefer this. Really nice and நல்ல டேஸ்ட். காரம் சொல்ல முடியாது பட் எப்படி சொல்றது ஸ்பைசஸ் இருக்கு பட் காரம் கிடையாது அவ்வளவா. சூப்பரா இருக்கு. சோ என்ன ரேட்டிங் நீங்க கொடுப்பீங்க இதுக்கு? 3. யாவும் இதுக்கு அடுத்து தானே? Yeah, I am a spice lover basically. நான் காரம் நிறைய சாப்பிடுவேன். You know me because நான் வந்து spicy noodle challenge நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Yeah 3 is perfect match இதுக்கு. இன்னும் 3 ஐட்டம் இருக்கு. சோ அதை ட்ரை பண்ணிட்டு எது actually so எங்க சொல்ல போனா எல்லாமே actually வந்து டாப் தான் actually. இந்த டாப்ல எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா டேஸ்ட் பட்ஸ் டிஃபர் ஆகும். Yeah. நான் வந்து காரம் ரொம்ப சாப்பிடுவேன். இவன் மாடரேட்டா சாப்பிடுவான். சோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இதுமே வந்து ஒரு நார்மல் காரம் தான் இவனுக்கு. இவன் இதை விட காரமாவே சாப்பிடுவான். We'll rate this as 3. Number 3 for now. Next up in the list is SS Hyderabad biryani. Yes, இதுதான் வந்து Hyderabad biryani. ரொம்ப ரிக்வெஸ்டடா இருந்துச்சு. எல்லாரும் சரி இத ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் லைன்ல நின்னு வாங்குனேன் இத. Because quantity is huge. It is so huge. Yeah. 1 கிலோ வரும் போல. நல்லா வெயிட் நல்லா பிரியாணி மாதிரி இருக்கியா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. we have to maybe I guess தயிர் பச்சடி and கத்திரிக்காய். இது பத்தி third positionல தான் இருக்கு. Just for you people to see. Yeah. Silver wrap வாழையில இல்ல. So it's not a bad thing. Yeah. Silver wrap ஹாட்டா வச்சிருக்கோம்ன்றதுனால கூட இருக்கலாம். And வெளிய appearance-க்கு சொல்றேன். Packaging is good, normal. Yeah. And rice is really good. உதிரியா இருக்கு.
அண்ட் ஊர் ஸ்டைல் இது மாதிரி தான் இருக்குது லைக் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸு. அண்ட் ரைஸ் இஸ் லைக் ரொம்ப உதிரியாக இருக்கு. ஓகே குவாண்டிட்டி சொன்ன மாதிரி ஹியூஜாக இருக்குது. ஆல்ரெடி பிளேட்டில் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். கத்திரிக்காய் அதில் ஆனியன் ரைத்தா நான் சாப்பிட மாட்டான் பேசிக்காக. நான் சாப்பிடுவேன் பட் இப்போதைக்கு கொஞ்சம் தானே சாப்பிடணும். லைக் பிரியாணி டேஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே எஸ் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் கமிங் டு சிக்கன். பெரிய பீஸாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் ப்ரிஃபர் பிக் பீசஸ். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதா லைக் இந்த மாதிரி வருது. வெல் குக்டு டெண்டரா இல்ல லிட்டில் ட்ரை மாதிரி இருக்கு. இன்சைட் ட்ரையா இருக்கு, கொஞ்சம் ட்ரையா இருக்கு. எனக்கு பர்சனலி மசாலா உள்ள இறங்கலன்னா எனக்கு சாப்பிட முடியாது. அந்த ஒரு சிக்கன் பிளண்ட் டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரா ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். சோ அதோட டேஸ்ட் பார்த்துட்டு ரா ஃப்ளேவர் இல்ல ஆக்சுவலி. ரா ஃப்ளேவர் இல்ல, ஆனா அந்த பிளண்ட் டேஸ்ட் எனக்கு தெரியுது. ஆமா இப்போ தெரியுது. ரொம்ப சூவியா இருக்கிற மாதிரி இருக்கு. So now for the taste, actual taste. பிரியாணி. வீட்ல பண்ற பிரியாணி மாதிரி இருக்கு. எங்க வீட்ல பண்ற பிரியாணி மாதிரி. நார்மலா சூ பண்ணும்போது நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. பட் சாப்பிட்டு லைக் அந்த முழுங்கும் போது totally different actually totally different. சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் டைம் விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. ஆமா அது என்ன டேஸ்ட் ஆஃப்டர் டேஸ்ட் லைக் சொல்லவே வரல. லைக் அந்த ஸ்பைசஸ் எதுவுமே தெரியல. ஒரு நல்ல ஒரு ஸ்வாலோ பண்ணும்போது டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலி. நீங்க வாயில வச்சிருக்கும் போதும் அப்புறம் வாயில முழுங்கும் போதும் அது வந்து எப்படி சொல்றது. ஓகே ஐ ட்ரை வித் கத்திரிக்காய். இப்போ தெரியுது அவ்வளோ கூட்டம் வந்தது. லிட்டரலி ஆக்சுவலி நாங்கள் வந்து பிரியாணி வாங்கினோம்னா கத்திரிக்காய் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வாங்குறதுனால கத்திரிக்காய் மஸ்ட். எனக்கு சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. லிட்டரலி அந்த டெக்ஸ்டர் பார்க்கும்போதே தோணுச்சு டாப் நாச்சுங்க. லிட்டரலி keeping it 1 for sure. So fourth in our list, Ambul Star Biryani. இது பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க இந்த லக்கி. யா சோ ரைஸ் வந்து ரைஸே பிரியாணி மாதிரி. பிரியாணி அது என்ன பாஸ்மதி ரைஸ் மாதிரி கிடையாது ஆக்சுவலி. இது வந்து என்ன ரைஸ் சொல்லுவாங்க? சீரக சம்பா. மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான் தண்ணி விடுறேன். அந்த ரைஸ் தான் அது. ஆரஞ்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர்ல இருக்கு இது. இட்ஸ் நாட் ஈவன் ஃபர்ஸ்ட் யாமுதீன் வந்து ஒரு மாதிரி பிரவுன் yellowish ஆரஞ்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெச்சு we'll show it so that you will know the difference. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. இவங்க தான் இன்ன வரைக்கும் லெக் பீஸ் வச்சிருக்காங்க. வந்த 3 பாக்கெட்ல 4 பாக்கெட் இது முதல்ல தான் வச்சிருக்காங்க லெக் பீஸ் இருக்கு. அண்ட் ஸ்மெல் வந்து ஆசமா இருக்கு. அந்த ஜீரக சம்பா ரைஸ்ன்றதுனாலயா என்னன்னு தெரியல. இட்ஸ் ரியலி அது ஜீரக சம்பா ரைஸ் இன்னும் கூட தெரியல. பட் குட்டி குட்டியா இருக்கு. ரொம்ப 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 அரோமா சூப்பரா இருக்கு. அதுவே விழுகுது. so tender and well cooked. ஆமா இங்க லிட்டரலி ட்ரையா இல்ல ஆக்சுவலி. முன்னாடி இந்த மாதிரி ட்ரையாவே இல்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராண்ட்ஸாவே வருது, க்ளீனாவே வருது. லிட்டரலி சூப்பர் கூல் இது இல்ல. லிட்டரலா இது ரைஸ் பிரியாணி. I don't like it. Like it சொல்ல முடியாது. ரைஸ் டிஃபரெண்டா இருக்கனால அந்த டோட்டலி டிஃபரெண்ட் டேஸ்ட் வருது. பிரியாணி ஃபீல் வரலையா? ஆமா ஐ லைக் இட். ஒரு டிஃபரெண்டான பிரியாணி சாப்பிடணும். லைக் வந்து யூஸ்வலான ஃப்ளேவர்ஸ் இல்லாம சாப்பிடணும்னா யூ கேன் கோ ஃபார் இட். என்ன ஒண்ணும் இல்ல சொல்லு. ஐ லைக் வந்துச்சு. இல்ல தான் மேபி ஐ ப்ரிஃபர் பாஸ்மதி ரைஸ் ஐ கெஸ். தெரியல எனக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சென்ஸ் லைக் ஒரு நல்ல அரோமா. கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாப்போம். லெட்ஸ் கிவ் இட் another chance.
கத்திரிக்காய் is good. Good. கத்திரிக்காய் கருவே கொடுக்குறோம் எல்லாம் சேர்த்து தானே வாங்குறேன். What is your rating? 3. No. Okay. I was thinking 5. You didn't even try another one, la? வச்சதுக்கு அப்புறம் we will swap, right? எனக்கு பிடிக்கல அவ்வளவா. Out of this 5, so she is saying 3, I am saying 5. So for We'll now keep we'll it give in it 4. 4, yeah. Okay. Like அந்த ரைஸ் ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஏன்னா மூணுமே நான் பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். This is a different type of biryani. It's not my cup of tea. Cup of biryani. கப்பலியா பிரியாணி சாப்பிட்டா பிளேட் ஆஃப் பிரியாணி. சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொன்னோம். Okay. So last up. But not the least, Yeah. it's packaging la it's best. Top Bar notch with actually. Kalyanam. நீங்க Literally. பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா. ஆமா. இண்டிவிஜுவலா வந்து பேக் பண்ணி பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. பிரியாணி, அப்புறம் ஸ்வீட், கத்திரிக்காய், ரைத்தா அண்ட் பீடாவோட சேர்த்து கொடுத்திருக்காங்க. பேக்கேஜிங் பிரியாணில பீடா கொடுத்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பேக்கேஜிங் இஸ் ரியலி கூல். ரொம்ப நல்லா இருக்கு. டாப் நாட்ச். அதான் இப்போதைக்கு இருந்ததுல இதுதான் பெஸ்ட். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வரும். And should mention like வந்து நாங்க இருக்கிற லொகேஷனுக்கு இது டெலிவரி வரல. So we had to pay extra. வெப்சைட்ல எக்ஸ்ட்ரா பே பண்ணி நாங்க இங்க வர வச்சது கிட்டத்தட்ட அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ். 30 நாவலூர்ல இருக்கு. நம்ம எங்களோட வீட்டுக்கு வரதுக்கு டெலிவரி இல்ல. And we had to pay extra. நீங்க இது பாய் வீட்டு கல்யாணம் ஆர்டர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா you have to book. முன்னாடி நாளே புக் பண்ணாதான் அடுத்த நாள் லஞ்சுக்கு உங்களுக்கு வரும். எங்களுக்கு எக்ஸாக்ட் டீடைல் ஆனா இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்ல நெக்ஸ்ட் அடுத்த 3 டேஸ் உங்களுக்கு ஸ்லாட்ஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். இன்னைக்கே வேணா நீங்க இன்னைக்கு வாங்குங்க. சோ அவ்வளவு டிமாண்ட் இருக்கு இப்போதைக்கு இருக்கு. இது அவ்வளவு ஹைப்போட ஓவர் ஹைப் ஆக்சுவலியா. லிட்டரலி நாங்க கேட்ட எல்லாரும் வந்து பாய் வீட்டு கல்யாணம் ட்ரை பண்ணி சொல்லு. பாய் வீட்டு அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ we are like எங்களுக்குமே அந்த ஒரு ஹைப் வந்துருச்சு. Let's open it. முடியலையா? Oh my goodness, I think they have dumped it. நிறைய இருக்குன்னு நாங்க ஆர்டர் பண்ணும்போதே இதோ அப்படியே சரி ஓபன் பண்ணு. நாங்க ஆர்டர் பண்ணும்போது அதுல போட்டிருந்தது 1 to 2 people can eat it அப்படின்ட்டு. இது ஈஸியா இருக்கிற வேலைன்னா டக்குன்னு எடுப்பியா நீ? வாவ். இங்க இந்த எண்ணிலுமே இலைய வச்சிருக்காங்க உள்ள. ஸ்மெல் ஃபர்ஸ்ட் ஸ்மெல் லைக் காட்டு. பிரியாணி ஸ்மெல். ஆமா பிரியாணி. அதான் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ஸ்மெல் அப்படியே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இவங்க கொடுத்ததே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் எங்களோட டேபிள் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ தே கேவ் 4 அடிஷ்னல் திங்ஸ். அது என்ன ஆனியன் raita with onion and pomegranates. Yeah. ஓ Pomegranates. நோட்டீஸே பண்ணல. Yeah, pomegranate. ஸ்வீட் அண்ட் கத்திரிக்காய் அண்ட் பீடா கொடுத்துருக்காங்க. I think red halwa. ஸ்மெல் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஆக்சுவலி பாய் ஒருத்தவங்க செஞ்சா அப்படியே தான் இருக்கு. பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனா நம்ம எப்படி ஆமா தேடி தேடி போய் நேமுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்மெல்லுமே இருக்கு. வா. Okay, we'll try the biryani now. Yeah. இன்னொரு டேஸ்ட் இருக்கு. Smoky flavor. Exactly. பாய் வீட்டு அப்படியே தான் இருக்கு. ஒரு அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் அதை நான் பெருமையா சொல்லுவேனே. லவங்கமோட டேஸ்ட் அப்படியே தெரியுது இல்ல. நல்லா really good. ஆமா சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு. செமையா குக் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட் குக். ஆமா அண்ட் சிக்கனுக்குள்ள ஃப்ளேவர் பயங்கரமா உள்ள இறங்கி இருக்கு. உள்ள இருக்குமே ஃப்ளேவர் தெரியுது. ஸோ கத்திரிக்காய் வச்சிருக்கோம். வாவ்.
லிட்டரலா இந்த ஹைப் ஏன் ஸோ இப்போ கத்திரிக்காயோட இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செம்மையா இருக்கு. ஸோ கத்திரிக்காயோட எப்படின்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி க்ளோஸ் எல்லாம் கூட நிறைய போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இறங்கிருக்கு. சூப்பர். உனக்கே புரியும். செம்மையா இருக்கு ஆக்சுவலி. கத்திரிக்காய் ப்ளஸ் பிரியாணி செம்மையா இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. நீ பேசிட்டே இரு, நான் ஒரு சாப்பிட்டு Okay, one second. We'll also try the sweet for you. என்ன ஸ்வீட் என்றதையே கண்டுபிடிக்கணும். Wow, full of nuts. Ghee nuts. The dry fruits. Bread halwa தான். திக்கா இருக்கு, ரொம்பவே திக்கா இருக்கு. Like I love bread halwa. இந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் bread halwa பண்ணனும். யா. ரொம்ப தகட்ற மாதிரி எதுமே இல்ல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடலாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே, சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. இப்போ ரேங்கிங் டைம். எஸ், ஆல்ரெடி நாங்க வச்சது நீங்க பாத்துட்டீங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து SS ஹைதராபாடி பிரியாணி, செகண்ட் யாமுதீன், தேர்ட் வந்து ஆம்பூர் சேலம் ஆர்ஆர் உணவகம், அதுக்கப்புறம் ஸ்டார் பிரியாணி, and we have BVK in this is Mahan. going to be the first one because நாங்க வந்து எதுக்கும் பிராண்டிங் பண்ணல, we are not sponsoring anything. இல்ல, no way. ஆமா, we are like எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசிக்கா. honest review. டிஃபரண்டா இருக்கு. கல்வி எல்லாத்தையும் வச்சிர வேண்டியதா. It's going to be first. Okay. And ranking is based on everything. Packaging வந்து எல்லாமே rates எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே rates மாதிரி தான். வந்துட்டு ஒரு 10 to 30 இருக்குமா? ஆமா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ வந்து பேக்கேஜிங் வைஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸ் அண்ட் வந்து பிராண்டிங் வைஸ் எல்லாமே வந்து that gets the point. ஸ்வீட் இருக்கு. they gave extra to பீடா கொடுத்தா. நான் பீடா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் சொன்ன மாதிரி. ஸோ வந்துட்டு obviously it goes. ஸோ நான் உன்கிட்ட கேட்குறேன், இப்போ இதில் நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீயா இல்லை this is best? No, I think actually I love everything based on the thing. like எனக்கு வந்து இந்த சீரக சம்பா ரைஸ்ல பண்ண ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, இது வந்து I liked it. பட் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றத விட he doesn't prefer biryani with other rices. நம்ம நார்மல் ரைஸ்ல பண்ணாலே அப்படின்னு இல்ல, பட் கம்பேர் டு ஆல் திஸ் அது கொஞ்சம் லீஸ்டா இருக்க மாதிரி தான் இருந்தது. மத்தபடி வேற எதுவும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இனிமே நான் போய் சாப்பிடணும்னா நான் தாராளமா ஃபுல்லா சாப்பிடுவேன், ப்ராப்ளமே இல்ல. பட் இதெல்லாம் வெச்சிட்டு இதுதான் கேட்டா பண்ணும்போது இதுதான் எடுப்போம். obviously அததான் எடுப்போம். அது வேற. சோ இன்னைக்கு நாங்க சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். சோ ஃபியூச்சர்ல இதுக்கு அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு ஃபுட் ட்ரை பண்ணனும் அப்படினா நீங்க ப்ளீஸ் டு கமெண்ட் in the comment section or else எங்களோட Instagramக்கு நீங்க DM பண்ணலாம். We will respond. Yes. And we will try to entertain new people இதுக்கு அப்புறம் கூட. So hope you guys like this video. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்ன்றத கூட நீங்க உங்களுக்கு எது டாப் நீங்க என்ன நினைக்கிறீங்க டாப் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரேங்கிங்ஸ் கூட நீங்க போடலாம். And this video is totally dedicated to all the biryani lovers. Yes. அதுதான் மெயினா சொல்லணும். biryani lovers காகவே பண்ணோம் நாங்க. So and moreover in the ranking please don't get offended. இல்ல எப்படி நீ சொல்லலாம்? எங்களோட இந்த சைடுல இருந்து நான் சொன்னது அவ்வளவுதான். Thanks for watching. Hope you like this video. Please like, comment, share and do subscribe to our channel. Please.